திமுக இப்போ டேமேஜ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. அது என்ன டேமேஜ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம்? ஒன்றுமே இல்லைங்க. ஆல்ரெடி திமுகவுக்கு நிறைய கெட்ட பெயர்கள், அவதூறுகள், அவங்க எடுத்து வைக்கக்கூடிய ஸ்டெப் எல்லாமே அவங்களுக்கு பெரிய ஆப்பா மாறிடுது. விதியுடன் மோது விஜயுடன் மோதாதே அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அவங்க ரியல் லைஃப்பில் ரொம்ப பெரிய அளவில் அனுபவிச்சுட்டே இருக்காங்க. ஸோ இதை எப்படி சரிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, புதிய தலைவர்களை களமிறக்கி பார்த்தார்கள் ஜென்சி. அது டோட்டல் ஃபெயிலியராக மாறிடுச்சு. அந்த ஃபெயிலியருக்கு பிறகு அடுத்ததாக இப்போ யார் ரொம்ப பெரிய அளவில் பீக்கில் இருக்காங்க, இல்லாட்டி டாக்கட்டிவாக இருக்காங்க, மீடியா முன்னாடி நல்லா பேசுகிறாங்க, இல்லாட்டி அவங்கள பற்றி ஒரு கோசிப்பு வருது, அந்த நபர்களை வைத்து அது அடிக்கடி பேச வச்சாங்க. அதில் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருந்தாங்க, இப்போ மார்க்கண்டேயன் அவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இது மறுபடியும் டேமேஜ் கண்ட்ரோலாக அவங்களுக்கு உதவி செய்யுமா, இல்லை திமுகவினுடைய பெயரை இன்னும் டேமேஜ் பண்ணுமா அப்படிங்கிறத ஒரு சில பதிவுகள் வழியாக நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாது, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தமிழக அரசியலில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, அதையும் பார்க்க போகிறோம். இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். முதலாவதா இது நாட்டாமை குடும்பம் அப்படின்னு சொல்கிற குடும்பம் தான். என்னையா இது மோடிகா பரிவார், மோடியின் குடும்பம் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி இப்போ சரத்குமார் அவர்கள் அவரை பார்க்க வேண்டும் அப்படிலாம் ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் கையில் நாட்டாமை குடும்பம் அப்படின்னு சொல்லி பச்சை குத்தி இருந்தால் சீக்கிரமாக பார்த்துடலாம். என் கூட இருக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நீங்கள்லாம் நாட்டாமை குடும்பம் அப்படின்னு சொல்லி பச்சை குத்தி கொள்ள வேண்டும் என்கிற மாதிரி ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. எனக்கு என்ன இது தோணுதுன்னா, இதெல்லாம் ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி நாம் பிற்போக்குத்தனம் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அதாவது ஒருத்தனை அவன் கள்ளன், அவன் திருடன் இப்படிலாம் சொல்கிறதுக்கு அவன் கையிலலாம் பச்சை குத்தி விட்டுருவாங்களாம். இவன் கையில், கன்னத்தில், நெத்தியில் இந்த மாதிரிலாம் பச்சை குத்தி விடுவாங்க அப்படிங்கிறது நான் கேள்விப்பட்டிருக்கேன். அரசல் புரசலாக எங்கள் ஆச்சி தாத்தாலாம் சொல்லி கதைகளில் கேள்விப்பட்டிருக்கேன். ஏமா அவங்க கை அப்படி இருக்குன்னு கேட்டால் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கதைகள்லாம் இருந்திருக்கு. ஆனால் அதெல்லாம் இப்போ நவீனமாக மாறிவிட்டது. இந்த இடத்துல வந்துக்கிட்டு நீ நாட்டாமை குடும்பம் அப்படின்னு சொல்லி எழுதினாதான் என்னை ஈஸியாக பார்க்க முடியும் அப்படிங்கிறதும், ஆக்டிவாக இருக்கக்கூடிய அரசியலை விட இந்த பச்சை குத்துற அரசியல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய ஒரு கேள்விக்குறி தான். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஒருவேளை இந்த நியூஸை நான் சொல்லி தான் நீங்கள் கேள்விப்படுறீங்கன்னா, நீங்கள் ஒரு நபரை ரொம்ப பெரிய அளவில் விரும்புகிறீங்க, இல்லாட்டி அவருக்கு ஆதரவாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுடைய பெயரை பச்சை குத்துனா தான் உனக்கு அந்த அதிகாரம் கிடைக்கும் அப்படிங்கிறது. ஆனால் பச்சை குத்துறது அப்படிங்கிறத நம்மளால் அழிச்சிட்டு போக முடியாது. ஆனால் மனித இயல்பு அப்படிங்கிறது சாதாரணம். இன்றைக்கி பிடிச்சிருக்கும், நாளைக்கு பிடிக்காமல் போகலாம், இல்லை நாளைக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கலாம். அந்த டைமில் நம்ம இந்த பச்சை குத்துனது அப்படிங்கிறது நமக்கு ஒரு வடுவாகவோ இல்லாட்டி ஒரு பெரிய ரணமாகவோ காலம் ஃபுல்லாக நம்மளை அந்த ஐடென்டிட்டியை அழிக்கவே முடியாத அளவுக்கு மாறிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா? இது தமிழக அரசியலில் இன்றைக்கி சரத்குமார் அவர்கள் தொடங்கி வச்சுருக்கார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இதை ஃபாலோ பண்ணக்கூடிய இல்லாட்டி இதை பேஸ் பண்ணி அடுத்ததாக வேறு யாராவது இதே மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு பிற்போக்குத்தனத்தை தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம கொண்டு வந்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஒன்று வரும் பார்த்தீங்களா? ஸோ உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. கனிமொழி அவர்களிடம், இது கனிமொழி முன்னாள் கனிமொழி சோமு அவர்கள், இந்த கனிமொழி அவர்களிடம் கேட்கப்படுகிறது, என்னங்க இந்த டீலிமிட்டேஷன், ஃபேர் லிமிட்டேஷன்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, இதில் யார் கூட நிற்க போகிறாங்க, ஒருவேளை பாஜக கூட திமுக கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கனிமொழி சோமு அவர்கள் சொல்லியிருக்காங்க, ஏங்க அரசியலில் நிரந்தர எதிரி, நிரந்தர பகைவன் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஆஹா, கிடச்சிருச்சு, கடவுளே எங்களுக்கு க்ரீன் சிக்னல் கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கனிமொழி சோமு அவர்கள் சொன்னது என்னன்னா, இதில் நிரந்தர எதிரி அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, எப்போ வேணாலும் நாங்கள் நண்பர்களாக மாறிவிடுவோம், எப்போனாலும் நாங்கள் அப்படியே சண்டை போட்டுக்கிட்டு எதிரிகளாக மாறிவிடுவோம். இன்றைக்கி காங்கிரஸும் திமுகவும் எதிரிகளாக நிற்கலையா, யார் மிகப்பெரிய துரோகிகள் அப்படிங்கிறதுல 2 பேருக்கும் கடுமையான போட்டி. யார் நண்பர்கள், யார் நல்லவர்கள், யார் வல்லவர்கள், யார் மக்களுக்கான நல்லது செய்வார்கள் அப்படிங்கிறதுல போட்டி இருந்தால் கூட எனக்கெல்லாம் பரவாயில்லைங்க. யார் துரோகி அப்படிங்கிறதுல 2 பேர் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க. தயாநிதி மாறன் அவர்கள்லாம் ரொம்ப இறங்கி கவிதையெல்லாம் எழுதி துரோகினா யார் தெரியுமாடா, எப்படி இருக்கணும் தெரியுமாடா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். இந்த பக்கம் மாணிக்கம் தாக்கூர் அவர்கள், யாரை பாத்திரா துரோகின்னு சொன்ன, நீங்கள் எந்த மாதிரி துரோகம் பண்ணியிருக்கீங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் விஷயங்களை வெளியில் சொல்கிறார். ஆமாம், இந்த மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் வந்த பிறகு செல்வ பெருந்தகை அண்ணன் எங்கே இருக்காருனே தெரியலையே. எப்படி இருந்த மனுஷன், அரசியலில் அதிகாரம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே இல்லை போல்.
இப்போ நம்ம யூடியூபராக இருக்கோம், நாளைக்கு வெளியில் போனால் நம்ம வேறு ஏதாவது வேலையில் இருக்கோன்னா ஓகே, நம்ம வேலை அப்படியே முடிஞ்சிருது. ஆனால் அரசியல்வாதிக்கு அதிகாரத்திலே இருந்துக்கிட்டே இருக்கணும் போல். அப்படி இல்லைனா ஆளும் ஒரு மாதிரி மாறிடுறாங்க, உடைகள் மாறி விடுகிறது, அவங்களுடைய நடை மாறி விடுகிறது. அதனால தான் இதை அதிகார போதை அப்படின்னு சொல்கிறாங்களோ என்னவோ. இந்த அதிகார போதை எப்படி இருக்குது, என்ன இருக்குது அப்படிங்கிறத வரும் காலங்களில் சில அரசியல் கட்சி தலைவர்கள் வழியாக நாமளும் புரிந்து கொள்ளலாம். அடுத்ததா திமுக நிலைப்பாட்டை தெரிந்து கொள்வதற்கு தான் ஒரு பெரிய சதித்திட்டத்தை தீட்டியிருக்காங்க. யாரெல்லாம்? நம்ம திருமாவளவன் அவர்கள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், மாணிக்கம் தாக்கூர் அவர்கள், இவங்கெல்லாம் சேர்ந்து தாவேகாவுக்கு ஒரு ஐடியா கொடுத்தாங்களாம். அந்த ஐடியா என்னன்னா, எம்பிக்களுடைய கூட்டத்தை நடத்துங்க பாஸ். அப்படி கூட்டத்தை நடத்திட்டீங்கன்னா அதில் திமுக வந்துருச்சுன்னா அவங்க பாஜக நிலைப்பாட்டில் இல்லை, ஒருவேளை திமுக வரலன்னா அவங்க பாஜக நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுத்ததாகவும், அந்த ஐடியாவை விஜய் அவர்கள் ஃபாலோ பண்ணி தான் எம்பிக்களுடைய கூட்டம் நடந்துச்சு. அந்த எம்பிக்களுடைய கூட்டத்தில் திமுக அதிமுக எம்பிக்கள் யாரும் பங்கு பெறவில்லை அப்படின்னு சொல்லும்போது, எங்க அவங்களுடைய நிலைப்பாட்டை அறிந்து கொள்வதற்காக இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டுறோம். அவங்களுடைய நிலைப்பாடு தான் என்னன்னு முன்னாடியே சொல்லிட்டாங்களே. அவங்க நல்லவங்க வல்லவங்க, அவங்க சொன்ன வாக்குறுதியை மீறவே மாட்டாங்க. அடியாத்தி எம்புட்டு பெரிய உண்மையை தூக்கி இப்படி போட்டு உடச்சு விட்டாப்புல. அக்கா கனிமொழி அவர்கள் வந்து எல்லாருமே சொல்றது விஷயம் இதுதானே, எங்களை சோதிப்பதற்காகத்தான் இந்த தாவேக அரசியல் நாடகத்தை நடத்துகிறது, இந்த அரசியல் நாடகத்தில் நாங்கள் பலியாக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களே. இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக எல்லாரும் எக்ஸ்போஸ் ஆகி நிற்கிறாங்க. ஸோ பாஜக கூட நீங்கள் கூட்டணி வைக்க போறீங்களா இல்லையா, நாங்கள் வெத்தலையில் மை போட்டு பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு இருக்கும்போது, மதுவினால் கூடுதல் வருமானம், எங்க மதுவை ஒழித்து விடுவேன் மதுவை ஒழித்து விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த தாவேகா இன்னைக்கு மதுவினால் 5000 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா வருது அப்படின்னு சொல்லி பட்ஜெட்டில் அறிவித்திருக்கிறார்களே. இதெல்லாம் ஒரு வார்த்தையா, இதெல்லாம் ஒரு செயலா, இதெல்லாம் நீங்கள் மக்களுக்கு நல்லது செய்கிற விஷயமா அப்படின்னு சொல்லி ஐயா மார்க்கண்டேயன் அவர்கள், யார் தெரியுமா, எலும்பை எண்ணக்கூடியவருங்க மார்க்கண்டேயன் அவர்கள். புரோட்டோகால் பிரியா மாதிரி எலும்பை எண்ணக்கூடிய மார்க்கண்டேயன் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு பேர் வச்சிடலாம். எலும்புக்கு ஏதாவது பிரச்சனை அவர்கிட்ட போயிருந்தீங்கன்னா அவர் எலும்பை எண்ணி கரெக்டாக சொல்லிடுவார். உடைத்து சரிபார்த்து எல்லா வேலைகளும் அண்ணன் மார்க்கண்டேயன் அவர்கள் செய்வார் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அப்படிப்பட்ட மார்க்கண்டேயன் அவர்கள், எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர்கள் இந்த வார்த்தையை சொன்னார். இந்த வார்த்தையை சொல்லும்போது எனக்கு என்ன கேட்டுச்சுன்னா, சார் உலகமே பார்த்துச்சு சார் சட்டமன்றத்தில் என்ன நடந்துச்சுன்னு அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் பேசினது நீங்கள் கேட்கலையா? கேட்கலன்னா எடிட்டர் கொஞ்சம் வால்யூமை கூட்டி அவருக்காக மட்டுமே அதை டெடிகேட் பண்ணுங்களேன். தமிழக வெற்றி கழகம் என்னைக்கும் மதுவினால் வரக்கூடிய வருமானத்தை உயர்த்துவோம் அப்படின்னு எங்கேயும் சொன்னதும் கிடையாது. மதுவினால் வரும் வருமானம் உயர்வதற்கு சந்தோஷப்பட்டதும் கிடையாது. நாங்க இப்போ வந்து அந்த 717 கடைகளை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமும் எப்படி சட்டமன்ற உறுப்பினர் கேட்டாரு எப்படி வருமானம் பெருகிச்சுன்னு. இந்த துறையில இருக்கிற அந்த ஊழல்களை ஒழிச்சதுனால வருமானம் அதிகமாயிட்டே இருக்கு. இன்னும் அதிகமான வருமானங்கள் வரும் அப்படிங்கிறதையும் மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் வழியாக தெரிவித்தார். அதாவது இந்த மது விலக்கு, டாஸ்மாக், இந்த டிபார்ட்மெண்ட்ல ஏகப்பட்ட ஊழல் நடந்துச்சு. இந்த ஊழல்லாம் நான் இல்லாமல் செஞ்சிட்டோம், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுட்டு இருக்கோம். ஊழல் இல்லாமல் இருக்கிறதுனால அங்கே வருமானம் அதிகமாகுது. மது விற்பதனால் வருமானம் அதிகமாகுதா? மது விற்பனை அப்படி தான் இருக்குது, ஆனால் ஊழல் கம்மியாக இருக்குது. பெரிச்சாளிகள் அவங்களுடைய குடும்பத்துக்காக இங்கேருந்து காசு எடுத்துகிட்டு போகலை, அங்கே இருக்கக்கூடிய பினாமிகள் அவங்களுடைய காசு எடுத்துகிட்டு போகலை, அங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் காசை அன்வான்டாக எடுத்துகிட்டு போகலை. தேவையில்லாத செலவு குறைஞ்சிருக்கு. செலவு குறையுது, ஊழல் குறையுது, பெரிச்சாளிகளுடைய ஓட்டம் குறையுது அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக காசு இன்க்ரீஸ் ஆகும், ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகுமே. சார் இது பேசிக்கு ஒரு வியாபார சித்தாந்தம், ஒன்றுமே கிடையாது. உங்கள் கடையிலிருந்து ஏதோ ஒரு பொருள் காணாமல் போகிறது என்றால் காணாமல் போன பொருளைத்தான் தேடி கண்டுபிடிக்க வேண்டுமே தவிர, அந்த திருடனைத்தான் கண்டுபிடிக்க வேண்டுமே தவிர, ஆஹா என்னுடைய நஷ்டம் இவ்வளவு அப்படின்னு சொல்லி நஷ்ட கணக்கு எழுதக்கூடாது. புரிஞ்சா உங்களுக்கு? இப்போ நீங்கள் திமுக காலத்தில் எழுதுனதெல்லாம் நஷ்ட கணக்கு, நாங்கள் இப்போ செய்கிறதெல்லாம் லாப கணக்கு. இந்த லாப கணக்கில் ஊழல் அப்படிங்கிறத நாங்கள் கொஞ்சமாக கம்மி பண்ணியிருக்கோம், இன்னும் கம்மி பண்ணுவோம், அதனால் இன்னும் வருமானம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி விக்னேஷ் அமைச்சர் பேசினதை நீங்கள் கேட்காம விட்டது மார்க்கண்டேயன் அவர்களே. அந்த நேரத்தில் நீங்கள் எங்கே போயிட்டீங்க? ஒருவேளை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வர்றதுக்கு முன்னாடி சார் வந்துடுவார் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போனார்ல, ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு போனீங்களா என்ன அப்படிங்கிற பல கேள்விகளை மார்க்கண்டேயன் அவர்களை பார்த்து சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. இதெல்லாமே நாங்கள் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டாம், இது மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நீங்கள் பேசுகிறத பெருசாக போடுறதுக்கு சன் டிவி இருக்காங்க, சன் டிவியை அடிக்கிறதுக்கு ஜூபிட்டர் டிவி அப்படிங்கிறத சோஷியல் மீடியாவில் கொண்டு வந்துட்டாங்க தெரியுமா? இன்றைக்கெலாம் சன் டிவி பெரிய ட்ரெண்டிங்லாம் கிடையாது. ஜூபிட்டர் டிவியில் என்ன வருது, யார் ஜூபிட்டர் டிவி அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. அதை விட இன்னொருத்தர் ஏலியன் டிவிலாம் ரெடி பண்ணியிருக்கார், ஏலியன் டிவியினுடைய செய்திகள் அப்படின்னு சொல்லி. சன் டிவியில் என்னெல்லாம் செய்திகள் வருதோ அது உண்மையான செய்திகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஏலியன் டிவியில் போட்டுட்ருக்காங்க. தயவு செஞ்சு தப்பாக நினச்சிடாங்க, ஏலியன் டிவியினுடைய ஓனர் நான் கிடையாது, இப்போயே சொல்லிடுறேன்.
காரசாரமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீங்கள் தான் அதிமுகவினுடைய அழிவுக்கு காரணம், 2026 நமக்கு தாவேகா கூட கூட்டணிக்கான எல்லா சந்தர்ப்பமும் இருந்தது, நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, வேண்டான்னு சொல்லிட்டீங்க. அதே மாதிரி பல தேர்தல் 2021 பல தேர்தல்களில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய தன்னிச்சையான முடிவுகள் காரணமாக அதிமுகவை தோல்விக்கு தள்ளிவிட்டீர்கள். மே மாதம் 2026 நீங்கள் நிறைய பேரை அதிமுக விட்டு தூக்கிட்டீங்க. அத்தனை பேருக்கும் அதே பொறுப்பை அதிமுகவில் கொடுக்க வேண்டும். தினகரன் அவர்களையும் சசிகலா அவர்களையும் சேர்த்து அதிமுகவை பலப்படுத்த வேண்டும். பலவீனமாக இருக்கக்கூடிய அதிமுக இன்னும் பலப்பட்டால் மட்டும்தான் நமக்கான எதிர்காலம் அப்படின்னு சொல்லி எஸ்பி வேலுமணி அவர்கள் இன்னைக்கு கூறியிருக்கிறார்கள். இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய அபிப்பிராயம் தான். இதை ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டுக்காங்க? இல்லை அந்த கட்சிக்குள் அப்படி என்ன சிதம்பர ரகசியம் இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியலை. இங்கே இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னா, அதிமுக இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நலிவடைந்து கொண்டு இருந்தது என்றால் அதிமுக இருந்த இடமே இல்லாமல் அழிஞ்சிடும். மக்கள் இருக்காங்க, ஓட்டு வங்கி இருக்குது, ஆதரவாளர்கள் இருக்காங்க, எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அப்படின்னு சொல்கிற மிகப்பெரிய ஆளுமைகள், இதெல்லாம் ஓகே தான். இதை இப்போ ஹைஜாக் பண்ணுறதுக்கு நம்ம விஜய் சார் வந்துட்டார். நீங்களே நேற்று ஆதவர்ஜுன் அவர்கள் பேசினதை கவனிச்சிருப்பீங்க. சட்டமன்றத்திலே நாங்கள் இப்போ அம்மையார் அவர்களுடைய ஆட்சியை தான்ப்பா கொடுத்துட்ருக்கோம், எம்ஜிஆர் அவர்களை பேஸ் பண்ணி தான் எங்களுடைய ஆட்சி இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். இப்போ நிறைய ஓட்டு அங்கே கன்வெர்ட் ஆயிரும். அப்போ அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி இப்போது நிலை நிற்பதற்கான தேவை என்ன அப்படின்னு சொல்லி மக்கள் யோசிச்சிடக்கூடாதுல்ல. அந்த தேவையை நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக யோசித்து எல்லாமே ஒன்றிணைத்து அதிமுகவை மறுபடியும் அடுத்த போருக்கு தயார்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிற முனைப்புடன் செயல்பட்டார்கள் என்றால் நல்லா இருக்கும். திரும்பி போனவங்க எல்லாம் வாங்க, நம்ம எல்லாம் மறுபடியும் அதிமுகவை கட்டமைப்போம். அதில் இருக்கக்கூடிய சிக்கல் சொத்து சிக்கலா இல்லை கட்சியினுடைய நிதி சிக்கலா என்னன்னே தெரியல. ஆனால் எல்லாரையும் தனித்தனியாக தள்ளி வச்சுருக்காங்க. ஸோ உள்ளே வந்துட்டாங்கன்னா அதிமுகவை அவங்க கையகப்படுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைக்கிறாரா, இல்லை இவர் கையிலேருந்து கட்சி போயிடும் அப்படின்னு நினைக்கிறாரா, இப்படின்னு சொல்கிற பல பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அதிமுக அப்படிங்கிற இவ்வளவு பெரிய கட்சி கொஞ்சம் மாதங்களாகவே கொஞ்சம் வருடங்களாகவே காணாமல் போய் நிற்கிறது அப்படிங்கிறத என்ன மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா திமுக ஆட்சி செய்த போது ரொம்ப பிரதான எதிர்கட்சியாக இருந்தவங்க அதிமுக தான். ஆனால் அன்னைக்கு அவங்க சரியாக அவங்களுடைய வேலையை செஞ்சுருந்தாங்கன்னா, கடைசி எலெக்ஷனுக்கு முன்னாடி 3 மாதம் செஞ்ச மாதிரி அவங்க அந்த 4 வருஷம் செஞ்சுருந்தாங்கன்னா அதிமுக முதல் இடத்துக்கு வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் அந்த 4 வருஷம் அதிமுகவுக்கு கடுமையான வருடங்களாக இருந்தது. அதில் தான் ஏகப்பட்ட சிக்கல்லாம் இருந்துச்சு. இன்னுமே அதுலேருந்து பாடம் படிக்காமல் அடுத்தபடியாக நாங்கள் திமுகவையும் எதிர்ப்போம், தாவேகாவையும் எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லி வந்தாங்கன்னா, சார் ரொம்ப கஷ்டம் சார், என்ன நடக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் உன்னிப்பாக கவனிங்க சார் என்பது தாழ்மையான வேண்டுகோள். எது எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டு அரசியலில் இன்னும் புயல்கள் வீசப்போகிறது. ஏகப்பட்ட விஷயங்களை தாவேகா அரசாங்கம் முன்னெடுத்து செல்கிறார்கள். அதுலேயும் குறிப்பாக பழனி கோயிலில் 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த பிரச்சனைகள் இருக்குது, இத்தனை வருஷமாக செய்யாததை நாங்கள் இப்போ செஞ்சுட்டோம்னு சொல்லி அமைச்சர் ரமேஷ் அவர்கள் குறிப்பிட்டிருந்த சில விஷயங்கள் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி மீனாட்சி அம்மன் கோவில் வழக்கிலையும் இந்த மாதிரியான தீர்ப்புகளை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம், நாங்கள் நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது திமுகவை பற்றி நிறைய உண்மைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அரசியல் சதுரங்கம் ஒரு கருவியாக இருக்கும். நாமெல்லாம் அரசியல் படிச்சுட்டு தான் இருக்கோம். யார்ட்டையும் போய் நான் அரசியல் பெரிய எக்ஸ்பர்ட்டு, எனக்கு அரசியல் தெரியும் அப்படின்னு சொல்லி வீணாக வாய் கொடுத்து வம்ப விலையை கொடுத்து வாங்கிறாதீங்க. நாம் இப்போ தான் அரசியல் படிச்சுட்டு இருக்கக்கூடிய சிசுக்கள், குட்டி சின்ன பசங்க. நம்மலாம் அரசியல் ராசி அப்படிங்கிறதெல்லாம் படித்து நான் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிந்து கொண்ட பிறகு நம்ம தைரியமாக என்ன செய்யலாம், அரசியல் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லலாம். அதுவரையிலும் நமக்கு அரசியல் தெரியாதப்பா, அரசியல்னா என்னன்னு கூட தெரியாமல் அரசியல் படித்து கொண்டு இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகள் நாம். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.